கடவுளுடைய சமூகத்தில் உட்காராதவன் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கின்றானோ அதை விட 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தகுதி பெற்றவன் கடவுளுடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருப்பவனே. ரெண்டு பேதுரு 1:3 வாசிங்க. அதற்கு பிறகு நம்ம வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும். தேவனை பற்றி நாம் அறிகிற அறிவு என்ன செய்கிறது என்றால், நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தருகிறது. ஆமென் சொல்லுவோம். தேவனை பற்றிய அறிவு தேவ பக்திக்கு தேவையானதை தருகிறதாம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தேவ பக்தியினால தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவனை பற்றிய அறிவினால தான் தேவ பக்தியே வளருது. ஸோ தேவ பக்தி ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த ஜீவன், இந்த வேர்ல்ட்லி லைஃப். பைபிளை பற்றி படிக்கும்போது அது ஏதோ நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் உதவி செய்கிறது என்கிற எண்ணம் தான் நிறைய பேரை வீட்டில் இருக்க வைக்குது. இவ்வளோ தூரம் போய் ஒரு வார்த்தையை கேட்கணுமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, இது வெறும் தேவ பக்தி சம்பந்தப்பட்டது கிடையாது. இது இந்த ஜீவனுக்கும், கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும், சத்தமா சொல்லுங்க சார், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அந்த அறிவு நமக்கு அருளுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலர் விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், அவங்க எல்லாம் இந்த ஜீவனுக்காக ஓடுகிறார்கள். நம்மலாம் ஏதோ ஜீவனை பற்றியே கவலைப்படாத மாதிரியும், பணத்தை பற்றியும் பொருளாதார பற்றி கவலைப்படாமல் அப்படியே உட்காந்து நம்ம அப்படியே ஹரே கிருஷ்ணா ஹரே ரமன் பாட்டு பாடிட்டு போகிறோம்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம இங்கே வர்றது வெறும் தேவ பக்திக்குரியது மட்டுமல்ல, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் இப்போ நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சமூகத்துக்கு வருகிறவனுக்கு தேவ பக்திக்கான காரியத்தை மட்டும் தேவன் செய்வது இல்லை, இந்த ஜீவனுக்கான காரியத்தை செய்கிறார். அது கூட எப்படி சொல்றானா, இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இதெல்லாம் இட் வில் பி ஆர்டர்ட் டு யூ, உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் சொல்லுது. இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் பைபிள் அழகா சொல்லுது. அதனால கடவுளுடைய சமூகத்தில் உட்காருவது இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத நினைக்காதீங்க. கடவுளுடைய சமூகத்தில் உட்காராதவன் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கின்றானோ அதை விட 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தகுதி பெற்றவன் கடவுளுடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருப்பவனே. கரங்களை தட்டி, நீங்கள் தான் இந்த உலகத்தில் அதிக ஆசீர்வாதமாய் இருப்பதற்கான குவாலிஃபைடு பர்சன். ஏனென்றால் நீங்கள் கேட்கிற வார்த்தை இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது அருளுகிறது. இந்த ஜீவன் என்கிற இடத்திலே உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய யாவற்றையும் அது அருளுகிறது. உங்கள் குடும்ப சமாதானம் அங்கே இருக்கிறது. உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு வேண்டிய யாவற்றையும் அது அருளுகிறது. நீடிய ஆயுள் அதில் இருக்கிறது. குழந்தைகள், பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதம் அதில் இருக்கிறது. பணம், பொருளாதாரம், வாழ்வு, வளர்ச்சி என்கிற ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. ஞானம், அறிவு என்கிற ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. தேவையான யாவற்றையும் நீங்கள் உட்கார்ந்து கேட்குற ஒரே மெசேஜில் ஃபுல் காம்போ பேக்காக அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆகையால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வேல்யூவானது. கைத்தருங்க வருது அவருக்கு. ஆமென்.